மாட்டு பண்ணைய ஆரம்பிச்ச எல்லாருமே வந்து இப்போ வந்து மாட்டு பண்ணையே வேணான்டா அப்படிங்கிற மாரி விட்டுட்டு போயிட்டாங்க. எதனால அப்புட்னா, அந்த மாட்டு பண்ணையில வந்து அதிகப்படியான லாபத்த வந்து எடுக்க முடியல. அதிகமான நட்டம் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு கேட்டா கண்டிப்பா வந்து உண்மதான் அது. நம்ம வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து பாடுபட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நட்டம் கிடையாது, லாபம் உண்டு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா, அத வந்து இந்த 10 மாடுமே வந்து நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே வந்து இப்ப அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி அப்படி ஒரு கூட்டு குடும்பமா இருக்கோம் அப்போனா, நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு மாட்ட வந்து நம்ம வந்து பராமரிச்சு, அதில வந்து நம்ம பாடுபட்டோம் அப்புட்னா, கண்டிப்பா வந்து நம்மளால வந்து அந்த மாட்டு பண்ணையில வந்து நம்மளால லாபம் பெற முடியும். இதே நம்ம யாருமே வந்து அந்த மாட்டு பண்ணையில இருக்க நம்ம உறவினர்களோட எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம, வெளி ஆட்கள வேலைக்கு கொண்டுட்டு வந்து வச்சு, நம்ம வந்து அந்த மாட்டு பண்ணைய வந்து நம்ம ரன் பண்றோம் அப்புட்னா, கண்டிப்பா வந்து நம்மளால வந்து எந்த விதமான லாபமும் எடுக்க முடியாது. நட்டம் தான் எடுக்க முடியும். அதாவது புரியிற மாரி சொல்லணும்னா, நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த மாட பாதுகாத்து நம்ம வந்து பாடுபட்டோம் அப்புட்னா, கண்டிப்பா வந்து லாபம் உண்டு. நம்ம யாருமே பார்க்கல அப்புட்னா, அதில அதிக நட்டம் தான்.